யாரும் காதலிச்சு யார் யாரும் காதலிச்சு உருப்படல ஒன்னும் சரிப்படல வாழ்க்கையிலே ஏதும் கொலப்படல காதல படம் எடுத்தா ஓடுமுங்க ஏதறிவே ஜனம் கூடுமுங்க தேவதாச வந்தாரதி அம்பிகாவதி அமராவதி கதை கேளு முடிவை பாரு கடைசி சேராம வல்லாம தப்பாங்க இந்த காதல் கசக்குதையா மனந்தா லபுல முன்ன குடிக்கும் லபுல தான் குடிக்கும் சுட்டு போனா குடிக்கும் பைத்தியம் குடிக்கும் காதல் கசக்குதையா எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு எத்தனை டியூன் எத்தனை டூயட் கேட்டாச்சு இத்தனை பார்த்தும் இத்தனை கேட்டும் என்னாச்சு புத்தியும் கேட்டு சக்தியும் கேட்டு நின்னாச்சு சின்னப்பா வந்த காலத்துல கனகத்தை சின்னப்பா வந்த காலத்துல கடல் கவிர காலத்துல நடையா இது நடையா நம்ம நடிகர் கம்பானியில ஹலோ ஹலோ சொல்லுவா ஆமா நீங்க நலமா இங்க இதான் கேட்டோம் அண்ணன் எம்ஜிஆர் கேட்டால இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு ராஜா வீட்டுல பாடுக பாட்டிய வீட்டுல அத பாடுங்க பொண்டாட்டிய பேசு தாயும் பேச கூடாது எனக்கு காதல் கசக்குதையா அருமையான கானக்குரல். இன்னைக்கு எனக்கெல்லாம் பாடுனா நல்லா இருக்குமா என்னன்னே தெரியாது வெளியில. என் பாட்டு இன்னைக்கு எனக்கு அழகா கேக்குதுன்னா யார் காரணம்னா மைக் செட்டுக்காரர் தான். மேலே சத்தியமா சொல்றேனே 10 நடிகர்களுமே இன்னைக்கு சந்தோஷப்படுறோம். 9 நடிகர்கள் சந்தோஷப்பட்டிருக்கோம். ஒரு நடிகர் வந்துருவாரு, அவரும் வந்து சந்தோஷப்படுத்தணும். நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், கரெக்டாக அந்த ராஜா பாட்டு வரப்போ மட்டும் பாருங்க வெறும் 5 பேர் தான் நாடகம் பார்க்க உட்காந்துருப்பாங்கன்னு. இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா எனக்கு டவுட்டே கிடையாது, வந்திருக்கவர் விவரமானவர், நல்லா பாடக்கூடியவர், நம்ம பகுதியிலே பேர் போனவர் ஜிவி செங்குட்டுவன், நல்லா பாடுறவர். அவர் வர்றப்ப யாரும் போயிடாதீங்க, தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. இன்னையெல்லாம் பாக்குறீங்க, அவரையும் பாருங்க. அதெல்லாம் விட மாட்டேன். இதோ ஒரு காணக்குரல் கேட்டுக்கொண்டது. காணத்துக்குரிய அவர் யாரும் என்பதை தெரியவில்லை. நீ பாடுனா பெரிய ஆள, உனக்கு மேல நீ நான் பாடுறையா? நான் பாடுற பாட்டுல இன்னைக்கு நீ உளுந்தடிச்சு ஓடல வெளியிலா, உன்னை வேற விட்டு பாத்துக்கிறேன். அந்த ஆளுக்கு வரதுக்கு ஒரு பாட்டு பாடணும். என்ன பண்ணுங்க? இல்ல அப்படிலாம் மாமா வேணாம் வேணாம், அப்படிலாம் ஒண்ணு பாடணுங்கிற அவசியம் தான் கிடையாது. நல்லா பாடுவாங்க போல இருக்கு. கை கொடுப்பா, இதே மாதிரி தான் எல்லா மேடையிலும் பாடணும். கை கொடுக்க நேரம் இல்ல, என்னோட பெரிய பாட்டுக்காரன் நீ சொன்னியா இல்லையா? போட்டியா? போட்டினே வச்சுக்க, போட்டு பாத்துக்கணும். ராகத்தை கொடுத்துக்கிட்டு இந்த பாட்டுல வேணா ராகத்துல விடு. ராகத்துலயா? அந்த ராகத்துல விடு, அப்பதான் நமக்கு அந்த இது வரும். பாடாம சமாளிச்சாச்சு.
சலங்கையிட்டாய் ஒரு மாடு சங்கீதம் நீ பாரு சலங்கையிட்டாய் ஒரு மாடு சங்கீதம் நீ பாரு அதை தாண்டது அம்மானை நான் காண தகுதிவிதம் அம்மானை நான் ஆட தகுதிவிதம் தக்க தகுதிவிதம் 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 அலுவலம் தரி தை யார் பாடுறது? தேடுறா மலண்டி ஆண்டி நான் தான் பண்ணேன். பாடு நல்லா பாடுனப்பா. பாட்டு முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பாட்டு முடிஞ்சிருச்சியா? நீ பாட்டை முடிச்சா பாட வேண்டாம். வேற தோம்பு முடிச்சா நான் கடைசியா தொண்ணூத்தொம்பது தான் முடிச்சா. அந்த ராகத்தை நீ மாறு. சாமியா அந்த ராகு பேரு என்ன கழுத காம்போது வரணும். பூவம் பூவம்பழம் பூபாலமியா பாடிட்டு இருக்கால இடையில நீங்க போங்க. உங்களுக்கு உட்கார போட்டு கேட்காட என்னது சுவாமியா? நீ யாரு? தாங்கள் யார்? நீ யார் சொல்ல மாட்டீங்களா? பலவலை பேச்சு பலவலை பேச்சு எனக்கு பிடிக்காது. சரி, நீங்க யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சா? என்னன்னு கண்டுபிடிச்சா? நீங்க யாரு தெரியுமா? யாரு? வச்சிருக்க பொருளை வச்சு பார்த்துட்டேன். அப்படியா? கண்டுபிடிச்சியா? எங்க சொல்லி யாருன்னு? செட்டிநாடு சமயக்காரன். சமயக்காரன் போய்
நிறைய பொருள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நான் என்ன வச்சிருக்கேன் சமயக்காரன்ற சாம்பார் கரண்டி போட்டு வந்திருக்கேன். ஏய் மகத யார் என்று பெயர் ஐயா? அந்த வேலையா? அப்படி சொல்லி அப்ப பார்த்தேன். நம்ம எந்த வேலை? இப்பதானே இந்த மாதிரி சொன்னாதானே எனக்கு புரியும். கண்டுபிடிச்சிட்டியாப்ப? 100 நாள் குழந்தை வலிக்கு போறாள் தானே? அவங்க எல்லாம் இது மம்பட்டி கொண்டு போவாங்க. தான் போட்டுருக்கேன். மம்பட்டி தானே இது? இது மகத யார் ஐயா? இது என்ன சேர்ல உருந்து பிறண்டு சந்தனமுங்க. சேர் இல்லையா? சேர் இல்லைங்க, சந்தனம். எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். மதுரை பக்கமா? அந்த மேலூர் இல்லைங்க, மேலவத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு. நமக்கு பூலவத்து வர மேல உள்ளவங்க மேல வேணுமா, கீழே உள்ளவங்க கீழூர் தானே வரும். தேவலோகம் முத்தாத்தனே 17 உலகம் உண்டு. அப்ப தேவலோகத்துல இருந்து வரீங்க? ஆமா. திடீர்னு நீங்க வருவதற்கு என்ன காரணம்? கலகம் செய்வதற்காக. எவ்வளவு சம்பளம் வாங்குற? சம்பளம் எதிர்பார்த்தலாம் பண்றது இல்லைங்க. கழகம் பொதுநல தொண்டு. பொதுநல தொண்டு. குடும்பத்தை கெடுக்கிறது. குடும்பத்தை கெடுக்க கிடையாது. கால் வைத்தால் கழகம், நாட்கடந்த நன்மை. என்னையா பயமுறுத்துற? தாங்கள் இதுவரை கெடுத்த குடும்பத்தின் பெயர்கள் நிறைய. கெடுத்த கட்டமும் மட்டும் சொல்லாதயா. கலம் பண்ணி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். அனுசியா கிட்ட போயிட்டு இரும்பு கடலை வரைக்கும் சொல்லி அவங்ககிட்ட போயிட்டீங்க. போன பத்தி பிரச்சனை இல்லை. சரி, இது வந்துச்சா இல்லையா? என்னதியா? ஆஸ்பத்திரி போறியா இல்லையா? எதுக்கு? யாராச்சும் போனாங்கிறியா? லூசு பையல அப்படி இல்லையா. நான் போனது எதுக்கு? எதுக்கு செய்யறதுக்கு? ஆமா. செஞ்சியா இல்ல? செஞ்சேன். ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கே. சிடிக்கு வெளியில இருக்க. தத்தாத்திரேயர்னு ஒரு குழந்தை வந்துருச்சியா? தத்தாத்திரேயர்னு ஒரு சாமியா இருக்கியா? கடவுளே, நான் போனதுனால. பரவாயில்ல. அதான் உடம்பு எப்படி இருக்கும். நான் போனதுனால மும்மூர்த்திகளும் சேர்ந்து 3 தலை ஒரு உருவம் கொண்ட தத்தாத்திரேயர் அப்படிங்கிற கடவுள் படைக்கப்பட்டார் அப்படிங்கிறேன். கடவுளே படைக்கப்பட்டிருக்காங்க நீங்க போனதுனால. ஆமா, பெரிய விஷயம். போனதுனால கலகம் செய்ய தெளிவா சொல்லியா? இப்படி சாமியார் இருந்தாலும் கண்டப்பட்டு போயிருக்க பாரு. ஆமா, சின்ன சந்தேகம். என்ன? தேவலோகங்கிறியா? இப்ப யாருங்க எம்எல்ஏவா இருக்கா? அதெல்லாம் என்ன அப்படின்னா என்ன? அதெல்லாம் இங்க கிடையாது. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் ஒருவனே. எல்லாரும் மட்டுமே? அவர் தான். எத்தனை நோட்ல ஜெயிச்சிருப்பாரு? அதெல்லாம் கிடையாது. அதாவது ஓட்டே கிடையாது. 100 அசுவமேத யாகங்கள் யார் நடத்துறாங்களோ அவங்களுக்கு இந்திர பதவி அவங்களை கொடுத்துருவாங்க. ஆமா. 500 காசு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. அங்க காசெல்லாம் கிடையாது. பூலத்துக்கு வந்துடும், நிறைய சம்பாதிக்கலாம். எப்படி? கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப இல்ல. ஆசைகள் இல்ல. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூவாசை ஏற்றணும். 3 முடிச்சாட்டுட்டாங்க. 3 ஆசையா? இல்ல இல்ல. உங்க அப்பா? எங்க அப்பா இருக்கு. எங்க அப்பா யாருன்னு கேக்குறீங்களா? 4,70,000. அப்பா பிரம்மதேவன். தெரியும் தெரியும். தெரியுமா? வாய்ப்பு இருக்காது. தெரிய வாய்ப்பு இருக்காது. முனிசாமி பையன் தானே? எந்த முனிசாமி? நீ சொல்றது பரமே, நான் சொல்றது படைக்கக்கூடிய சிருஷ்டிகள் தான். படைக்கிற வேலையா? படைக்கிற வேலை. உங்க அப்பா? ஆமா, எல்லாத்தையும் படைப்பாரு. எங்க அப்பா தான். மண்ணை படைச்சது எங்க அப்பா. பொண்ணு எங்க அப்பா. பொருள் எங்க அப்பா. இல்ல உங்க அப்பா. எங்க அப்பா. இந்த விலங்கு உயிரினா அதெல்லாம் எங்க அப்பா தான். நாய்க்குட்டியை படைச்சது எங்க அப்பா. அது போற குட்டிகள எங்க அப்பா தான். அதுக்கும் காரணம் எங்க அப்பா தான். பன்னி குட்டிகளை படைச்சது அதுக்கும் காரணம் எங்க அப்பா தான். அதுக்கு போற குட்டிக்கு அதுக்கும் எங்க அப்பா தான். பன்னியோட விடலை. எதுக்கு? இந்த ஒட்டக சிவிங்கி அதுக்கும் காரணம் எங்க அப்பா தான். பெருசா இருக்குமே, எங்க அப்பா சமாளிச்சிருக்காரு. அதுக்கு போற குட்டியா அதுக்கு எங்க அப்பா தான் காரணம். எப்படி வெட்டி இருக்கும்? எதுக்கு? அது நமக்கு எல்லாத்தையும் அப்பா தான் படைக்கிறது. எங்க அப்பா அவர் இப்ப வீட்டுல இருப்பாரு இல்ல வெளில கிளம்பி இருப்பாரு? அவர் வீட்டுல தான் இருப்பாரு. வீட்டுல இருந்து வர சொல்லி இது பண்ணி விட்டாரு. மேல இருந்தே செஞ்சுவாரு. மத்தவங்க கீழே தான். ஆமா, நீங்க எல்லாம் கீழே கொடுக்க செய்வியா? எங்க அப்பா மேல இருந்தே செஞ்சிருவாரு. திறமைசாலி தான். அப்ப இந்த உண்மையிலே நீங்க யாரு? நாரதயா. அபிஷேக பிரியா, சிவா அலங்கார பிரியா. நாரதர் தான். நாரதர் மொத்தம் எத்தனை? நாரதனாலே ஒரு ஆள் தான்யா. நான் தான்யா. இருக்கா? எங்க இருக்காங்க? எங்க இருந்து வந்திருக்க? நான் மேலவத்துல இருந்து வரேன். மூலவத்துக்கு வந்துட்டேன். ஆமா, மூலவத்துக்கு வந்துட்டேன். நாரதர். ஆமா, நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. நாரதர் தானே தானே. சரி, இருக்காங்கன்னு செய்ய. எங்க இருக்காங்க சொல்லு. உன் மேல வேஷம் போட மாட்டாங்க. வேஷம் போட தெரியாத மனிதர்கள். வேஷம் போடாம எப்படியா நாரதர்? நிறைய வேலை பார்ப்பாங்க. எப்படி? ஒயின்சாப்பில் வந்து பாரு. அங்க என்னமோ கட்டிங் போட்ட குடும்பம் கட்டுச்சு. நீ அந்த நாரதர்களை சொல்றியா? இதுக்கு தாயா என் பேர் கெட்டு போச்சு.
இதை சொல்லிதான் என் பேர் கிட்ட போச்சு. இப்ப எல்லா இடத்துக்கும் நீங்க போவீங்களா? எல்லா இடத்துக்கும் போவேன். மகாலட்சுமியின் அந்த புறத்திற்கு அனுமதி இல்லாம போயிட்டு வருவேன். எல்லா இடத்துலயும் ஒரு விஷயம் கெட்டதா நடந்துச்சுன்னா உடனே நன்மையில முடியும், நன்மைக்கு கொண்டு வந்துருவேன். எந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு இல்லைன்னா உடனே தீர்வு காணும். தீர்வு காணுவேன், வந்துடும். பாத்துருவீங்க. ஆமா, எங்க ஊர்ல ஒரு தீர்வு இல்லாம ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. என்னது? 12 மணிக்கு தான் கடை திறப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? போய் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணல. அதான் பிளாக்ல சொல்லி வாங்கி குடிக்கிறீங்க. அதெல்லாம் நீங்க தான் பண்றது. நாரதர். ஆமா, ரொம்ப சந்தோஷம். சரி, எங்க இடத்து கல்யாணம் ஆசை இல்ல இல்லப்பா. இது என்ன கட்டை? சத்தவேல கட்டை. இதே போட்டு அடிச்சுட்டு வரீங்க. என் பாட்டுக்கு அடிப்பேன். எப்பப்ப கிளம்புதோ அப்பப்ப எடுத்துட்டு அடிச்சுக்கிறது. எப்ப பார்த்தோம்னா அப்பப்ப அடிப்பேன். கிளம்பும் போது அடிப்பீங்களா, கிளம்ப அடிப்பீங்களா? கிளம்ப அடிப்பேன். அடிக்கும்போது ஊத்தமா வேறு அடிக்கும் போது ஊத்தும், ஊத்திக்கிட்டே அடிப்பேன். திறமைசாலி தான். முடியெல்லாம் வெட்டுறதில்ல. யோ, நாங்க முனிவர்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதியா. சமாளிக்க கூடாது. மேல பார்ப்பர் ஷாப் இல்ல, சலூன் கடை இருந்தா நீ வெட்டி இருக்க. நீ வந்து வேணா இங்க கடை வை. ரொம்ப சந்தோஷம் சாமி. இது என்ன படுதா வெட்டி வந்திருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன கூட்டு வந்திருக்க? எவ்வளவு சம்பளம் வாங்குவேன்? நான் உங்கள்கிட்ட இப்ப முதல்ல கேட்கறேன். என்ன நாரதர்ல இப்ப வளர்ந்து ஒரு நாரதர் கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 சம்பளம் வாங்குறீங்க. சரி, ஒரு சட்டம் வாங்க காசு இல்ல. நான் அப்படிதான் வரணும். சமாளிக்க கூடாது.